ஹாய்ங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, கடலை சாகுபடி வந்து நான் எப்படி வந்து பண்ணியிருந்தேன், என் எக்ஸ்பீரியன்ஸ் இதில வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கடலை நான் எப்போ போடலாம் அப்படின்னு பண்ணி பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் நான் வந்து போட்டேங்க கடலை. ஃபர்ஸ்ட்டு நான் வயலை எப்படி ரெடி பண்ணேன், அது எந்த டைமில நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணேன், கடலைய ஹார்வெஸ்ட் பண்ணேன். இது எல்லாமே களை எப்போ நாங்கள் வெட்டினோம், இது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோவில் வந்து பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு வந்து 5 கலப்பையில் வந்து ஒரு ஓட்டி போட்டுட்டேங்க. ஓட்டி போட்டுட்டு அடுத்து 9 கலப்பையில் ஒரு ஓட்டியாச்சுங்க. அடுத்து ரொட்டேட்டரில் விட்டு நல்லா ஒரு 2 ஓட்டு நல்லா மண் தூளாக ஆகிற வரைக்கும் ஓட்டியாச்சுங்க. ஏன்னா நான் வந்து விதை வந்து ஹேண்ட் சீடரில் தான் போட்டேன். நம்ம ஹேண்ட் சீடரில் போடும்போது பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் பொலன்னு இருந்தால் தாங்க விதை வந்து அந்த ஹேண்ட் சீடரை வந்து நம்ம உருட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா எப்போதும் போல் கடலைக்கு நம்ம போடுவோம் இல்லைங்களா, கடலை பாத்தி, அது மாதிரி சின்னதாக கடலைக்கு போடுற மாதிரி பாத்தி போட்டுருந்தோங்க. பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நம்ம ஹேண்ட் சீடரில் வந்து பருப்பை போட்டு நம்ம விதைக்க வேண்டியதாங்க. எனக்கு இந்த வயலுக்கு எவ்வளோ விதை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வயலுக்கு சேர்த்து 25 கிலோ விதைய வந்து எனக்கு ஆச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் களை வந்து நான் எப்போ வெட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30வது நாள் வெட்டினேங்க. புல்லு ரொம்ப அதிகமாக இல்லாதனால ஒரு களையோட வெட்டி மண் அணைச்சி விட்டாச்சுங்க செடிக்கு. பருப்பு எத்தனாவது நாள் வந்து முளைச்சி வரும்னு பார்த்தீங்கன்னா, 5லேருந்து ஒரு 7 நாளுக்குள்ள வந்து 90% முளைச்சிருங்க. இல்லைன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா முளைச்சி வருங்க. ஆனா 10 டேஸுக்குள்ளாரே எல்லா பருப்பும் மேக்ஸிமம் முளைச்சிருங்க. ஹேண்ட் சீடரில் நான் வந்து பருப்பு போட்டிருந்தேங்க. நான் ஓரளவுக்கு நல்லாவே எல்லாமே முளைச்சிருந்ததுங்க. இதுக்கு வந்து நான் என்னென்ன உரம் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயல வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மாட்டு எருவ வந்து ஒரு 4 டிப்பர் டிராக்டர் டிப்பர்ல 4 டிப்பர் கொட்டி இறச்சி விட்டு கலப்பையிலேயே ஓட்டி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் களை வெட்டி ஒரு 40வது நாள்ல வந்து ஜிப்சம் வந்து ஒரு 120 கிலோ போட்டேங்க. அந்த ஒரு ஹார்வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 110வது நாள் புடுங்குனேங்க. கரெக்டாக புடுங்குற டைமில் வந்து ஆடி மாதம் வந்து மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. அதில மழையிலேயே ஓரளவுக்கு பாதி வயல் புடுங்கியாச்சுங்க மழைக்கு முன்னாடி. அப்புறம் ஒரு 10 நாளா மழையிலேயே தாங்க கொஞ்சம் கொஞ்சமா புடுங்குனோம். அதுக்கப்புறம் எப்படியோ எல்லாம் புடுங்கி முடிச்சாச்சுங்க. ஓரளவுக்கு கடலையும் பரவாயில்லங்க. கொடியும் நல்லா வந்துருச்சுங்க. தேங்க் யூ.